கைபேசி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா அசோக்குமார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமை அந்த தாக்கத்துல இருந்து தமிழக மக்கள் இன்னும் மீண்டு வராத சூழ்நிலையில அரசியல் களத்துல யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வி இன்னும் எதிரொலிச்சிட்டு இருக்க இந்த சூழல்ல அதே போன்ற அதே பாணியிலான ஒரு சம்பவம் கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. இதற்கு யார் காரணம்? அந்த மாணவி நைட்டு 11 மணிக்கு அந்த பகுதிக்கு எதற்காக போனாங்க? பாதிக்கப்படும் பொழுது அவங்க கூட இருந்த அந்த நபர் யார் அப்படின்ற பல கேள்விகளுக்கு விடையதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கோயம்புத்தூர்ல பீலமேடு என்ற பகுதியில கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காலி மைதானம் போன்ற பல ஏக்கர் இடம் வெறுமையா போடப்பட்டிருக்கு. இந்த காலி மைதானத்துல பல சட்டவிரோத செயல்கள் நடக்குது. சட்டத்திற்கு புறம்பா போதை ஆசாமிகள் அங்க குடிச்சிட்டு பிரச்சனை பண்றாங்க, நிறைய சட்டவிரோத செயல்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல மக்களும் தொடர்ச்சியா காவல் நிலையத்துல புகார் அளிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அதற்கு எந்த நடவடிக்கையும் காவல்துறை தரப்புல இருந்து எடுக்கப்படாம இருக்கு. சோ இந்த குற்ற செயல்கள் அந்த இடத்துல தொடர்வது வாடிக்கையா மாறி தொடர்கதையா இருந்திருக்கு. இந்த சூழல்ல தான் கோயம்புத்தூர்ல சட்டக்கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரி மாணவி அவர்களுடைய ஆண் நண்பருடன் கார்ல அந்த மைதானம் கிட்ட போயிருக்காங்க. நைட்டு 11 மணி அளவுல, நேற்றைய தினம் நைட்டு 11 மணி அளவு அவங்க ஆண் நண்பரோட கார்ல நிறுத்தி அந்த இடத்துல பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. அந்த இடம் குறித்த பின்னணி அந்த மாணவிக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. அந்த இடம் இந்த மாதிரி சட்டவிரோத இந்த ரவுடி கும்பல்லாம் இருக்கக்கூடிய இடம், போதை ஆசாமிகள் வலம் வரக்கூடிய இடம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா அந்த மாணவி ஒருவேளை அங்க போயிருக்க மாட்டாங்க. அதனால அந்த மாணவி இதுதான் அந்த இடத்திற்கு வருவது முதல் முறையா இருக்கலாம் அப்படின்னு அந்த சுற்று வட்டார பகுதி மக்கள் பேசுறாங்க. அந்த மாணவி ஆண் நண்பரோட கார்ல அமர்ந்து பேசிட்டு இருக்க நேரத்துல ஒரு 3 பேர் கொண்ட போதை ஆசாமி கும்பல் அந்த பக்கமா வராங்க. கொஞ்சம் பிரச்சனை பண்றாங்க. ஆண் நண்பரை தாக்குவது, பெண்ணிடம் கொஞ்சம் சில்மிஷம் செய்வது போன்ற அந்த வேலைகள்ல ஈடுபடும் பொழுது சுதாரித்து கொண்ட அந்த பெண்ணின் ஆண் நண்பர் என்ன பண்றாரு, காரை வேகமா இயக்க முயன்று அந்த இடத்துல இருந்து நம்ம தப்பித்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயக்க முற்படுறாரு. அந்த சமயத்துல அந்த போதை ஆசாமிகள் என்ன பண்றாங்க, ஒரு கல்லை எடுத்து அந்த கார் கண்ணாடியை உடைக்கிறாங்க. உடைச்சி அந்த நபரை, ஆண் நண்பரை வெளியே இழுத்து அவரை அடிச்சு போட்டு அவர் மண்டையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அங்க இருந்து அவரை துரத்தி விட்டு அந்த 3 பேரும் அந்த பெண்மணியை தூக்கி கொண்டு போய் அந்த மைதானத்தின் ஆள் அரவமற்ற ஒரு பகுதிக்கு கூட்டிட்டு போய் அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் பண்றாங்க. அங்கிருந்து உயிர் பிழைச்சா போதும்னு சொல்லிட்டு உயிருக்கு பயந்து தப்பித்து வந்த அந்த பெண்ணுடைய ஆண் நண்பர் என்ன பண்றாருன்னா, காவல்துறையில பீலமேடு காவல்துறையில போய் புகார் அளிக்கிறாரு. இது போன்று நைட்டு நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. காவல்துறையில புகார் அளிச்சதுக்கு அப்புறமா அவருடைய அந்த ஆண் நண்பரும் ரொம்ப பயங்கரமா தாக்கப்பட்டிருந்தாரு. அவரோட நிலையை கருதி அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனியார் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்படுறாரு. அவருக்கும் தலையில பலத்த காயம் ஏற்பட்டு அவருக்கு 22 தையல் வரை போடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த தகவலை அடுத்து போலீசார் அந்த இடத்துல ஆய்வு மேற்கொள்றதுக்காக போய் அந்த இடத்துல சுற்றியும் பார்க்கும் பொழுது அந்த பெண் கிடைக்கல. அப்போ அங்க சுற்று வட்டார பகுதி மக்கள் கிட்ட அவங்க விசாரிக்கும் பொழுது அங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெண் ஆடை இல்லாம நிர்வாண கோலத்துல இருக்காங்க, ரொம்ப கதறி அழுகுறாங்க அப்படின்னு பொதுமக்களுடைய தகவலை எடுத்து அந்த நூல் பிடித்து போலீசார் அந்த இடத்துக்கு விசாரணைக்கு போய் அந்த பெண்ணை கைப்பற்றாங்க. பெண்ணை பார்க்கும் பொழுது அவங்க ரொம்ப ஒரு நிர்வாண கோலத்துல பல முறை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு ரொம்ப கொடூரமான முறையில அவங்க தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த இடத்துல ரொம்ப கதறி அழுதுகிட்டே இருக்காங்க. அவங்களை மீட்ட போலீசார் அவங்களை ஒரு அரசு மருத்துவமனையில சேர்த்து அவங்களுக்கு உரிய சிகிச்சையெல்லாம் அளிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில பல ஊடகங்களும் அந்த பகுதிக்கு போய் எப்படி இதெல்லாம் நடந்தது, இந்த இடம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் அங்க இருக்கக்கூடிய சுற்று வட்டார பகுதி மக்கள் கிட்ட கேட்கும் பொழுது அந்த மக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, இது இப்படி நடக்கிறது முதல் முறை, ஆனா இது போன்று நிகழும் என்று தெரிந்தேதான் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இங்க சமூக விரோத குற்ற செயல்கள் நடக்குது, இதற்கு உரிய நடவடிக்கை எடுங்கள் சொல்லி நாங்க காவல்துறையை அணுகி பல முறை புகார் அளிச்சிருக்கோம். அந்த புகார்களுக்கு காவல்துறை சரிவர நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இருக்காது அப்படின்னு அந்த பொதுமக்கள் தங்களுடைய கருத்துக்களையும் வேதனைகளையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலையில நிர்வாண கோலத்துல ஒரு பெண்ணை பார்க்கும்பொழுது எங்களுக்கு மனசே பதறி போகுது, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த கருத்துக்கள் எல்லாம் ஊடகங்கள்ல பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க.
இப்போ சமீபத்துல ஒரு 2 தினங்களுக்கு முன்னாடி தான் திருச்சியில பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்காக போன ஒரு பெண், அதாவது மீரா ஜாஸ்மின் சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து இன்டர்வியூ போன இடத்துல மர்ம நபர்களால அவங்க கொலை செய்யப்பட்டு அந்த இடத்துல அவங்களுடைய உடல் எரிக்கப்பட்ட நிலையில கண்டெடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்துச்சு. அப்பொழுதே வந்து இந்த விஷயம் பெரிதாக பேசப்படாம ஒரு செய்தியாக மட்டும் இருந்தது. ஆனா அந்த பெண்ணுடைய உறவினர்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு பொண்ணுக்கு நியாயம் வேணும், இதை செய்தது யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பலரும் வந்து தங்களுடைய ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. போராட்டங்கள் நடந்தது. ஆனா அப்போவே பெண்களுக்கான பாதுகாப்பு இவ்வளவுதானா அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுல இருந்தது. ஆனா அதை விட ஒரு படி மேல போய் இன்னும் 2 தினங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ தமிழகத்தோட சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதுதான் இது தோல் உரித்து காட்டுற விதமா இருக்கு. ரொம்ப கொடூரமான முறையில அந்த பெண் வந்து கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 முறை கற்பழிக்கப்பட்டதா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய தகவல்கள்லாம் சொல்லுது. அதற்கப்புறமா தடயவியல் துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பகுதிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் கைப்பற்றும் பொழுது அங்க வந்து அவங்க குடிச்சிட்டு போட்ட பாட்டில், அந்த பெண்ணுடைய உடை, ஆண்களுடைய உடைகள் எல்லாம் அங்க இருந்து கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியா வந்து இருசக்கர வாகனத்துல அவங்க வந்ததுக்கான தடயங்கள், அந்த டயர் தடயங்கள் இருக்கிறத பார்க்கும் பொழுது அந்த பெண் வந்து தூக்கிட்டு வரும்பொழுது அந்த வண்டியில வச்சு தூக்கிட்டு வரப்பட்டிருப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் தடயவியல் துறையினர் எழுப்பியிருக்காங்க. சரி, இந்த பிரச்சனைக்கு தமிழக அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அந்த பகுதியில இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு அந்த பொதுமக்கள் எவ்வளவு சொல்லியும் இவ்வளவு நாள் நடவடிக்கை எடுக்காம இருந்த இந்த அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 தனிப்படைகள் அமைத்து இதற்கு வந்து குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதா ஒரு தகவலை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆண் நண்பர் கூட இருந்தாருல, அவரும் வந்து இப்போ ரொம்ப தலையில 22 தையல் போடுற அளவுக்கு பலத்த காயத்தோட இருக்கிறதுனால அவர்கிட்ட உரிய விசாரணை நடத்த முடியாம இருக்கு. ஆனா அவர் காவல் நிலையத்துல வந்து புகார் அளிக்கும் பொழுதே அந்த நபர்கள் யாருன்றது சில விஷயங்கள் அடையாளம் காண்பதற்கான அவங்க குறியீடுகளை அந்த நபர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. 5 தனிப்படைகள் இப்போ இந்த பிரச்சனை இவ்வளவு தீவிரம் அடைந்ததுக்கு அப்புறமா 5 தனிப்படைகளை அமைக்கின்ற இந்த காவல்துறை, முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இப்போ தனிப்படையை அமைக்காம நீங்க வந்து அந்த பொதுமக்கள் சொல்லும் பொழுதே, அந்த பொதுமக்கள் அந்த இடம் குறித்து உங்ககிட்ட புகார் அளிக்கும் பொழுதே இரவு நேரங்கள்ல ரோந்து பண்ணி விடுறது, பாதுகாப்பிற்கு அந்த இடத்துல கூடுதல் போலீஸ் அதிகாரிகளை நியமிப்பது போன்ற விஷயங்களை நீங்க பண்ணியிருந்தாலே இந்த குற்ற சம்பவத்தை நீங்க தடுத்திருக்கலாம். அதை விடுத்து இப்படி தீவிரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை தனிப்படை அமைத்தாலும் அதற்கான ஒரு விடை கிடைக்குமா அப்படின்றது கேட்டா கிடையாது. ஞானசேகரன், அதாவது அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல ஈடுபட்ட ஞானசேகரன் அவர்களுக்கே ஜாமீன் கிடைச்சி சுதந்திரமா இப்ப வெளியே சுத்திட்டு இருக்காரு. அதோட விளைவுதான் இப்போ இது போன்ற கோயம்புத்தூர் விஷயங்கள்லாம் நடக்குது. இது போன்ற குற்றவாளிகள் சுதந்திரமா சுற்ற விடப்பட்டா அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் இது போன்ற பிரச்சனைகள் இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்குமே தவிர இது குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமா கிடையாது. ஒரு பொதுமக்கள் ஒரு புகார் சொல்றாங்க, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, சட்டவிரோதமா இருக்குது அப்படின்னு ஒரு புகாரை சொல்லும் பொழுது காவல்துறை அதை உரிய முறையில அவங்க சொல்றவங்க அவங்க குடும்பத்துக்காக மட்டும் சொல்லலையே, அந்த வழியா போகக்கூடிய பல மக்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் தானே பேசுறாங்க அப்படின்னு அவங்களுடைய கருத்துக்கள்ல அவங்களுடைய புகார்கள்ல நீங்க கவனம் செலுத்தணும் அப்படின்றதுதான் பலருடைய கோரிக்கையாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகி இருக்கு. இதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத எல்லாருடைய வேண்டுகோளாகவும் இருக்கு. ஆனா அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடக்கும் பொழுதே இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நிகழாத வண்ணம் அரசு பாதுகாக்கும் சொன்ன யாருமே இப்ப வரைக்கும் இப்படி நடந்துருச்சுன்னு வாய் திறந்து எந்த ஒரு விஷயமும் பேசாம இருக்காங்க. தமிழகத்துல உதவிகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு, மது ஆலைகளை மூடணும் அப்படின்னு பேசின திமுக எம்பி யாருமே இது வரைக்கும் வாய் திறக்காம இருக்காங்க. மது கடைகள் அதிகமா இருக்கிறதுனால விதவைகள் மட்டும்தான் உருவாக்குறாங்களா? இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் குற்ற செயல்களும் தானே அதிகரிக்குது அப்படின்றது அவங்களுடைய கவனத்துக்கும் போகணுன்றதுதான் பலருடைய கருத்தா இருக்கு. இதே போன்ற மற்றும் ஒரு கருத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.